வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லாத்துக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா ஹேப்பியாக கொண்டாடுங்க புது வருடத்தை. இப்போ பாருங்கள், 2 நாளாக எங்கள் ஏரியாவில் வந்து மழை பெய்யுது பாருங்கள். நேற்று தூவிக்கிட்டே இருந்துச்சு, இன்னைக்கு தான் மழை நல்லா அடித்து ஊற்றிட்டு இருக்குதுங்க. மழை வந்தால் சொல்லையே வேண்டாம், எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. இந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் மழை தண்ணியில் பிடிச்சி சேகரிக்க போகிறோம். ஏன்டா எங்கள் ஏரியாவில் கடை தண்ணி வேறு ஏறுது. கடை தண்ணி கீழே தான் நாங்கள் தள்ளிக்கிட்டே போவோம் வண்டியை. அதனால இப்போ மழை வர்றதுனால மழை தண்ணியை பிடிச்சி சேமிப்போம். இப்போ பாருங்கள் மழை தண்ணி எப்படி ஓடுதுண்டு. பைபாஸில் போனது மாதிரி தம்பி வீட்டில் அந்த குழாய் வச்சுருக்கோம், அந்த குழாயிலே தண்ணி வருது. அங்கே பாருங்கள், அங்கேயும் வருது தண்ணி. எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பக்கெட் வச்சுருக்கோம். இதை வச்சு குடத்துகளை வச்சு நம்ம அள்ளி அள்ளி கொண்டு போய் சோமாரி ட்ரம்முக்கு ஊற்ற பாருங்கள். பாரு, சரியான தண்ணி மழைங்க, செம்ம அடி அடிக்குது. ஐயோ, ஆறு எடுத்து ஓடுன மாதிரி அடிக்குதுங்க. கொஞ்ச நாளாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. என்ன தண்ணிக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுக்கிடலாம். என்ன தண்ணியை ரொம்ப மழை பெஞ்சாதாங்க மழை தண்ணி கெட்டிக்கிறோம். கெட்டுது பார்த்தீங்களா ஒரு மழைக்கு. நிறைஞ்சு ஓடுது. நம்ம தண்ணியை அள்ளிக்கிடுவோம். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தண்ணியை அள்ளிக்கிட்டு நான் அதுக்கு பின்னாடி எடுக்கிறேன். நிறைஞ்சு இந்த பாருங்க, நிறைஞ்சு சிந்திரிச்சு இப்போ கம்முக்கு தான் தூக்கி ஊற்றுறேன். மழையிலையும் பாருங்க, ஆட்டுக்கு சோறாக்கிக்கிட்டு இருக்கோம். வேகத்தை பாருங்க, பயங்கரமா இருக்குது. நல்ல மழை, ஒரு மழை அடிச்சிச்சு. சுற்றி வேற மேகமூட்டமாக தான் இருக்குது. நம்ம தரவனா ஆறாவி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மேகமாக இருக்குதுன்னு பாருங்கள். மழைக்கு சொல்லியிருக்காங்களாம்ல, நியூஸ் நான் பார்க்கல சரியா. எல்லாம் இதுக்கு முன்னாடி நல்லா மழை எல்லாம் பேஞ்சு ஓஞ்சிருச்சு. நல்லா அந்த 3 நாளாக நல்லா மணல்லாம் நல்லா காஞ்சி கிடந்துச்சு. காஞ்ச மண் அள்ளி நாங்களும் ஈரமாக நனைஞ்ச வீட்டுக்குள்ள மண்ணள்ளி காஞ்ச மண் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த பாருங்கள், இன்னைக்குண்டு மழை வந்துருச்சு. மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்க. ஆனால் மேகம் அப்படியே லைட்டாக தாங்க தூத்துச்சு. திடீர்னு இருந்தாப்புல நல்லா கருமேகம் வச்சுக்கிட்டு நல்லா மழை அடித்து ஊற்றிருச்சு. நல்லா மணல்கள்லாம் காஞ்சி கிடந்துச்சு. நல்லா கொஞ்சம் கொசுக்கடியும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சதுனால இன்றைக்கி கொசுக்கடி கொஞ்சம் அதிகரிக்கும் போல். மழை தூவிக்கிட்டு தாங்க இருக்குது. லைட்டாக வெறி முகம் காட்டுது. பார்ப்போம் வெறிக்கிதாண்டு இன்னைக்கு. இவ்வளோ நேரமாக மழையே பெய்யாமல் இருந்துச்சு. மழை பெஞ்ச உடனே நல்லா அங்கிட்டு ஓடி விளாண்டுட்டு இருந்தாங்க. மழை பெய்யவும் எங்கள் கோழிகளும் வாத்துகளை பாருங்கள் நல்லா தண்ணியில் அங்கே பாருங்கள் உருண்டு தண்ணிக்குள்ளே பிறண்டு எப்படி குளிச்சுட்டு சிக்கெடுக்காதுன்னு பாருங்கள். கோழிகள்லாம் கூண்டுக்குள்ளே போய் நிற்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொட்டை வாத்து பிள்ளைய
அவங்கள பாருங்கள், இந்த கெட்டி கிடக்கிற தண்ணியில் லைட்டாக ரெக்கையை விட்டு விட்டு குளிக்காங்க. இந்த பாருங்க, அவங்க குளிக்கிறதுக்கு தெரியுறாங்க. தண்ணி நிறையா கெட்டி கிடந்தா தாங்க அதுக்குள்ளே இறங்கி குளிப்பாங்க. இல்லட்டா அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்க அந்த டப்பு அதுக்குள்ளே இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நீந்திக்கிட்டு. சேட்டையை பாருங்கள், அந்த மலைக்குள்ளையும் எப்படி ஒரு சேட்டை பண்ணுது என்று பாருங்க. தலையை ஓட்டி ஓட்டி விட்டுறாங்க மஞ்சத்துக்கு. தண்ணியை தொட்டு தொட்டு உள்ள ரெக்கைக்கில் ராவியை தான் வாயை வச்சு துடைக்காக போகுது. இந்தா இப்போ பாருங்க, இந்தா குளிக்காகலாம். அப்படி நம்ம தரவையில் வந்து தண்ணி அவ்வளவா இல்லைங்க. நம்ம கரண்ட காலுக்கு தான் இருந்துச்சு. இப்போ ஊற்றின மலையில் பரவாயில்லாமல் தண்ணி கிடக்குது. இந்த தண்ணிக்குள்ளே கூட நம்ம வாத்துக்குள்ளையில் பத்திட்டா கூட நீந்தி குளிச்சுக்கிட்டு தாங்க கிடப்பாங்க. இப்போ மலையில் குளிச்சதுனால வெளியில் போக மாட்டாங்க. இங்கே எல்லா இதுலேயும் தண்ணியை நினச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கள் வாத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் கஞ்சி காய்ச்சிறோம். இங்கே காலையிலேயே லேசாக மழை தூரையிலேயே நான் கடுஞ்சாயா போட்டு வச்சுட்டேன். காலையிலே எல்லோரும் கடுஞ்சாயா குடிச்சிட்டோம். இருந்தாலும் இப்போ மழை குளிருக்கு கொஞ்சம் சாயா அடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈரமாக சுட்டுக்கு சூரியகாந்தி செடி விதை போட்டிருந்தாங்க, நல்லா முளைச்சிட்டாங்க. சில பூச்சிகள் மட்டும் வெட்டுதுன்னு நினைக்கிறேங்க. இந்த பாருங்க, நல்லா ஜில்லுன்னு நிற்காங்க. இனிமேல் தான் பூ பூப்பாங்க. என் முருங்கையிலையும் பூ நல்லா பூத்துருச்சு. நல்லா சரச்சரண்டு காய் போட்டுருங்க. வேகத்தை பாருங்க எப்படி போகுது. கொஞ்ச நேரம் சாரலாக தூறுது, மறுபடி வந்து வேகமாக அடித்து ஊற்றுதுங்க மழை. இந்த மழை கூதலுக்கு சுட சுட கடுஞ்சாயா குடிக்கவும் கொஞ்சம் சூடுங்க. குளிர் தாங்கும்ல உடம்பு, அதுக்கு தான் சுட சுட கடுஞ்சாயா குடிக்கிறோம். இஞ்சி தட்டி தேயிலையை போட்டு கொதிக்க வச்சதாவது கடுஞ்சாயா. காப்பியை குடிச்சிட்டு நம்ம தரவைக்கு போவோங்க. தரவையில் இப்போ அடித்து ஊற்றின மலைக்கு தண்ணிக்கு எவ்வளவு கெட்டியிருக்குன்னு பார்ப்போம். கோவங்காய் கிடக்குது பாருங்க. ஆனால் பழம் பழுத்துரும். அணில் பிள்ளை வந்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நிறையா பழம் கிடக்கும். ஒரு நாளைக்கு 10-15 பழம் கிடக்கும். அணிலுக வந்து சாப்பிட்ரும். இப்போ பாருங்கள், கோவங்காய் தான் கிடக்குது. நிறைய காய் தான் கிடக்குது பாருங்கள். எவ்வளோ காய் கிடக்குதுன்னு பாருங்கள். கருவ உடையிலேயே அப்படியே படர்ந்து அது பாட்டுக்குள்ளே கிடக்குங்க. சின்ன பாருங்க எவ்வளோ கோவங்காய் கிடக்குதுன்னு. இதை வந்து அணில், குருவிகள், பறவைகள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுங்க. சின்ன அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. காயை கூட சாப்பிட்ருவான் சின்ன பையன். ரோட்டோரமாக நல்லா இருளாங்கட்டையும் நம்ம ரோட்டோரமாக லைட்டு எரியுது பாருங்கள். பார்த்தாலே தெரியும் எல்லாத்துக்குமே. நல்லா மேகம் இருட்டையும் நல்லா இருட்டாகிடுச்சுங்க. இடமே பார்க்க அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. லைட் வெளிச்சம் போட்டாங்க. அங்கே கரண்ட் எரியுது பாருங்க. இப்போ தேஞ்ச மலையில் கரண்டங்களுக்கு தான் தண்ணி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ மழை கெட்டிருச்சு பாருங்க. பாருங்கள்
இப்படி தான் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி தான் அந்த பக்கமாக போவோம். மதினி போகிறாங்க பாருங்க. கொஞ்சம் ஹோல்டு பிடிச்சிருக்கு நம்மளுக்கு, சளியும் எறும்பலும் இருக்குது. எவ்வளோ தண்ணி கட்டியிருக்கு பாருங்க. அங்கேருந்து அப்படியே வந்தா இங்கே பாருங்க. மேகம் கருக்குது தம்சுக்கு தம்சுக்கு அப்படி சொல்லக்கூடாது. சொல்லிட்டு படிச்சுட்டு புது வருஷம் பிறக்கும் போது எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். எல்லா பேருக்கும் எல்லாரும் புத்தாண்டை நல்லபடியா கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஊர்ல மழை வெறிச்சிட்டு ஆனா லைட்டா தூக்கிடுங்க. ஹாப்பி நியூ இயர்.